அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் நல்ல நாளாக மாறுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. இன்னைக்கு இந்த ஒரு பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சித்திரை மாதம் பௌர்ணமி முடிந்து 5வது நாளாக வரக்கூடிய இந்த தேய்பிறை பஞ்சமியில் பார்த்திங்கன்னா, வராகி அம்மனுக்கு வழிபட்டாலே வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எதிரிகள் தொல்லைகள் விலகும். மேலும் இந்த நாளில் வழிபட்ட மனக்கவலைகள் நீங்கி மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வையும் நீக்கி நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை தரக்கூடிய இந்த வராகி அம்மனுக்கு உரிய புதன்கிழமையில் அமைந்திருக்குங்க. இந்த புதன்கிழமை அன்று எந்த முறையில் வராகி அம்மனை வழிபட்டால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை விலகி நம்ம வாழ்க்கையில் செல்வ செழிப்போடும் மகிழ்ச்சியாக வாழ எந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபடலான்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு மறக்காமல் பார்த்தீங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அடுத்த 5வது தினத்தில் வரக்கூடிய நாள் தான் தேய்பிறை பஞ்சமி திதிங்க. இந்த பஞ்சமி திதியில் வராகியை வழிபட்டு வந்தாலே எதிரிகளிடமிருந்து நம்மை காத்து அருள் பாலிப்பாளுங்க. அன்றாட வாழ்க்கையில் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள், இடர்பாடுகள், எதிர்ப்புன்னு அனைத்தையும் வெற்றி கொள்ள வைக்கக்கூடிய ஒரு வழிபாடுனா இந்த வராகி அம்மன் வழிபாடு தாங்க. நம்மை துன்பத்திலிருந்து விடுபட செய்யவும் எதிரிகளிடமிருந்து நம்மை காக்கவும் இந்த வராகி அம்மன் வழிபாடு ரொம்பவே சிறப்புங்க. பஞ்சமி திதினால அதிகாலை எழுந்து நீங்கள் குளிச்சு நீராடிய பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் குலதெய்வ வழிபாடு, விநாயகர் பூஜை செய்யணும். விரலி, மஞ்சள், குங்குமம் வைத்து வழிபடுங்க. வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறுங்க. மேலும் எளிய ஸ்லோகங்கள் சொல்லி ஆராதனை செய்திடுங்க. பிறகு பச்சை கற்பூரம் கலந்த பால், தோலோடு கூடிய உளுந்து வடை, வெண்ணெய் சேர்த்த தயிர் சாதனை, சர்க்கரை, வள்ளிக்கிழங்கு, எள்ளுருண்டை இவற்றை நைவேத்தியமாக படைத்து வழிபடுவது ரொம்ப நல்லது. மாலை வேளையில் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு வராகி தரிசனம் செய்துட்டு விரலை மஞ்சள் மாலை சமர்ப்பித்து தேங்காயில் விளக்கேற்றி வழிபாட்டை நிறைவு செய்துக்கலாம். இதன் தொடர்ந்து 5 பஞ்சமிகளை வராகி அம்மனை வழிபாடு செய்து வர கேட்ட வரங்கள் நிச்சயம் அள்ளித்தருவாள் இந்த வராகி அம்மன். மேலும் இந்த நாளில் இயன்றளவு அன்னதானம் செய்யலாம். வானகம், நீர், மோர் வழங்குதல் ரொம்பவே சிறப்பு. இந்த வராகி அம்மன் பார்த்தீங்கன்னா சப்த கன்னியர்களின் ஒருவரான வராகி அம்மன் பார்த்தீங்கன்னா போருக்குரிய தெய்வமாகவும் வெற்றியை தரக்கூடிய தெய்வங்க. இவர் தமிழகத்தில் மட்டும் இல்லை, குஜராத், ராஜஸ்தான் பல மாநிலங்களும் இந்த வழிபாடு ரொம்பவே சிறப்புங்க. இவளை விஷ்ணுவின் வராக அவதாரத்தின் பெண் வடிவம்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த வராகி அம்மனை பார்த்திங்கன்னா வழிபடுவதாலே எதிரிகள் தொல்லையிலிருந்தும் கடன் தொல்லையிலிருந்தும் சிக்கி தவிப்பவங்க வராகி வழிபாடு சிறப்பான ஒரு பலனை உங்களுக்கு தருங்க. மேலும் அம்பிகை படைக்கும் படைத்தளபதியாக இருக்கக்கூடிய வராகி அம்மன் அளவில்லாத கோபம் கொள்ளக்கூடியவளுங்க. அதே சமயம் தன்னை நம்பிக்கையோடு வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு அளவில்லாத அன்பையும் அருளையும் வாரி வழங்கக்கூடிய தெய்வம்தான். வராக முகமும் பெண்ணின் உடலும் கொண்டு பெரிய சக்கரவர்த்தியை பார்த்திங்கன்னா கரங்களில் கொண்டவளுங்க. 8 கரங்களில் பார்த்திங்கன்னா உடையவளாக இருக்கிறா. வராகி அம்மனை வழிபடுவதற்கு ரொம்பவே சிறப்பான நாள்னா இந்த தேய்பிறை பஞ்சமி. அதுவும் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா சித்திரை தேய்பிறை பஞ்சமி வராகி அம்மனுக்கு உகந்த புதன்கிழமை நாளோடு இணைந்து வந்திருக்கு. இந்த நாளில் வராகி அம்மனுக்கு குங்குமம் மற்றும் செந்நிற பூக்களை கொண்டு அச்சித்தா உடனடியாக மனம் குளிர்ந்து உங்களுடைய வேண்டிய வரங்களை நிச்சயம் தந்துருவா. வராகிக்கு உரிய நிறம்னா பச்சைங்க. அவளை போற்றி துதிக்கக்கூடிய நூல்னா வராகி மாலைன்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் தான். வராகி அம்மனை வழிபாட்டினை நீங்கள் மாலை நேரத்தில் தான் செய்யணும். மாலை 6:30 மணிக்கு மேலே வராகியை வழிபாட்டா ரொம்ப நல்லது. வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையை தயார் செய்து வச்சுட்டு பிறகு வராகி அன்னையினுடைய திருவுருவ படத்துக்கு செம்பருத்தி பூக்கள் வச்சு வறுமை நீங்க வேண்டுன்னு, கடன் சுமை குறைய வேண்டும், வருமானம் அதிகரிக்க வேண்டுன்னு என்ன மனதார வேண்டிக்கோங்க. பிறகு உங்களுடைய வீட்டில் வராகி அன்னையின் படம் இல்லைன்னா மகாலட்சுமியே வராகி தாயாக நினைச்சு அவளுக்கு இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். செம்பருத்தி பூ இல்லைன்னா கூட சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களை பூஜைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க.
எந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த நாளுங்க. விடாது விரட்டும் எதிரிகள் தொல்லைகளிடமிருந்தும் தீராத கடன் பிரச்சனை, தீராத நோயின்னு எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சிக்கி தவிப்பவங்க இந்த தொல்லையிலிருந்து நீங்கள் ஒரே ஒரு வழிபாடு உங்களுக்கு வராகி அம்மனை வழிபடுவது தாங்க. இந்த வழிபாட்டினை நம்பிக்கையோடு நீங்கள் செய்து பாருங்க. எதிரிகள் ஓடி ஒளிவாங்க, விரோதிகள் நண்பர்களாக வாங்க, செய்வினை மாந்திரக தோஷங்கள் அனைத்து அகலும். எதிர்பாராத விபத்துக்கள் ஆபத்து ஏற்படாமல் காப்பவர்கள் தான் இந்த வராகி அன்னை. நோய்கள் பரவாமல் இருக்க இரவு நேரத்தில் வராகி தேவியை நீங்கள் வழிபடலாம். தொழில் வியாபார வழியில் ஏற்படக்கூடிய எதிரிகள் என அனைத்தையும் ஒழியவும் நெடுநாள் நோய்கள் குணமாக வராகி வழிபாட்டு சிறப்புங்க. தைரியம் தன்னம்பிக்கை நிச்சயம் அதிகரிக்கும். பஞ்சமி அஷ்டமி தசமி நாட்களில் அன்னையை வழிபடலாம். இரவு 8 மணிக்கு மேலே 10 மணிக்குள்ள வீட்டிலேயே நீங்கள் வராகியை நினைச்சு வழிபடுவது நல்லது. மேலும் இந்த நேரத்தில் சக்கரவள்ளி கிழங்கு, எருமை தயிர், தேன் கலந்த மததுளை, அன்னாச்சி, செங்கரும்பு, ஆமை வடைன்னு அன்னைக்கு பிடித்தமானதை நைவேத்தியமாக படைத்து வழிபடலாங்க. வராகினா பன்றியின் அம்சங்க, விஷ்ணுவின் அவதாரங்களை இதுவும் ஒன்று. அன்னை வராகி பன்றி முகத்தோடு காட்சியளிப்பவர், அம்பிகையின் முக்கிய மந்திரமாக விளங்குவள். எனவே வராகி அம்மனுக்கு 3 கண்கள் உண்டுங்க. இது சிவனின் அம்சமாகவும் ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரத்தில் அவதரித்தவள் தான் இந்த வராகி அன்னை. மேலும் வராகியை வழிபடுவங்களுக்கு எதிரிகளே இல்லைன்னு நிலை ஏற்படுங்க. தொடர்ந்து 5 பஞ்சமி இல்லைன்னா 5 ஞாயிற்றுக்கிழமை நாளில் இல்லைன்னா 5 புதன்கிழமை நாளில் தேங்காய் மூடியில் நெய் விளக்கு ஏற்றி வராகியை வழிபட நினைத்தது நிச்சயம் நிறைவேறும். அன்னைக்கு இந்த நாளில் பிடித்த நிறம்னா நீலம், கருப்பு, பவள நிறம், நீல சங்கு பூக்களும் கருந்துளசி வில்வமும் அன்னைக்கு ஏற்றதுங்க. பௌர்ணமி நாளில் அன்னையின் வலிமை அதிகமாக இருக்கும். எனவே வராகினா வரம்னு பொருள். இவள் அதர்வன வேதத்தின் தலைவியாகவும் இருக்கிறாள். வெள்ளை மொச்சை பருப்பை வேக வைத்து நீங்கள் தேன் மற்றும் நெய்யோடு கலந்து வராகியை படைத்து பூஜை செய்யலாம். இதனால் தனவசியம் உண்டாகும், தொழிலில் விருத்தி உண்டாகும், வியாபாரம் சிறப்பாக அமையும். பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு வருபவள் தான் இந்த வராகி. எதிரிகளால் பாதிக்கப்பட்டவங்க, வழக்குகளில் சிக்கியவங்களும் இந்த வராகி அம்மனை வழிபடுவது பலனை பெறலாம். மேலும் குறிப்பாக புதன்கிழமையில் வராகியை வழிபட்டிங்கன்னா நோய்கள் தீருங்க. திங்கக்கிழமை நாளில் வழிபட்டிங்கன்னா மனநல பாதிப்புகள் நீங்கும். நீடு நிலம் தொடர்பான பிரச்சனைகள் தீர செவ்வாய்க்கிழமை நாளில் வராகியை வழிபடலாம். கடன் தொல்லை தீர புதன்கிழமையில் வழிபடலாம். குழந்தை பேரு உண்டாக வியாழக்கிழமை நாளில் வழிபடலாம். கல்வி வேள்விகளில் சிறந்து விளங்க வேணும்னா வியாழக்கிழமை நாளில் வராகி அம்மனை வழிபடலாம். வெள்ளிக்கிழமை நாளில் வழிபட நினைத்த காரியம் நிறைவேறுங்க. நீங்கள் இந்த நாளில் வழிபடுவதாக இருந்தால் வராகி தேவிக்கு இஞ்சி பூண்டு கலந்து தோல் நீங்காத விழுந்த வடை நெய்வேத்தியமாக செய்து வழிபடுங்க. நவதானிய வடைன்னு சொல்லுவாங்க. மிளகு சேர்ந்த வடை, வெண்ணெய் எடுக்காத தயிர் சாதம் பிடிச்சதுங்க. மிளகு ஜீரகமும் கலந்த தோசை செய்யலாம். கருப்பு எள்ளுருண்டை, சர்க்கரை வள்ளிக்கிழங்குன்னு நெய்வேத்தியமாக படைத்து கூட வழிபடலாங்க. மேலும் சுக்கு அதிகம் சேர்த்து பானகம் செய்து படைக்கலாங்க. குங்குமப்பூவும் சர்க்கரையும் ஏலக்காயும் லவங்கமும் பச்சை கற்பமும் கலந்து பால் நெய்வேத்தியமாக கூட படைத்து வழிபடுங்க. நீங்கள் புதன்கிழமை அமைந்த இந்த தேய்பிறை பஞ்சமி திதியில் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையாலும் எதிர்கள் தொல்லையாலும் சிரமப்படக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா தவறாமல் இந்த புதன்கிழமையில் அமைந்த தேய்பிறை பஞ்சமி நாளில் வராகி அம்மனை வழிபடுங்க. மேலும் இந்த நாளில் வராகி அம்மனுடைய போற்றி மந்திரத்தை சொல்லலாம். மேலும் வராகி தாயே எனும் மந்திரத்தை தினந்தோறும் 108 முறை சொல்லிவாங்க. இந்த ஒரு மந்திரத்தை உச்சரித்தீங்கன்னா எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்குள்ள உருவாகும். மனதில் நிச்சயம் தைரியம் பிறக்கும். கேட்ட வரங்களை நிச்சயம் இந்த வராகி அம்மன் தந்தருள்வா. பொதுவாகவே வராகி அம்மனை வழிபடுவதாக இருந்தீங்கன்னா அமாவாசை, பஞ்சமி திதி, செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை ரொம்பவே சிறப்புங்க. தினமும் வீட்டில் அகல் விளக்கு ஏற்றி வைத்து வராகியை நினைத்து வழிபடலாம். நீலம், சிவப்பு, மஞ்சள் நிற ஆடைகளும் மலர்களும் வராகி அம்மனுக்கு உகந்தவை. மேலும் நெய்வேத்தியமாக சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, கரும்பு, தயிர் சாதம், மிளகு கலந்த சாதம், மாதுளை, மொச்சைன்னு நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாங்க. மேலும் மூல மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் ஐம் க்ளீம் வராகியே போற்றி எனும் மந்திரத்தை உச்சரித்தாலே வராகி அம்மனின் அருளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லை நீங்கி
வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் தந்துருவா இந்த வராகி அம்மன். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.